அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பார்ந்தவர்களே, கடந்த வகுப்புகளிலே ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்களில் நாம் அல்லாஹை பற்றிய இறை விசுவாசத்தையும், மலக்குமார்களை பற்றிய இறை விசுவாசத்தையும், வேதங்களை பற்றிய இறை விசுவாசத்தையும், தூதர்களை பற்றிய இறை விசுவாசத்தையும், மறுமை நாளை பற்றிய இறை விசுவாசத்தையும் பார்த்தோம். அந்த மறுமை நாள் ஏற்படுவதற்கு முன்னால் ஏற்படக்கூடிய மறுமை நாள் அடையாளங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பிலே பார்ப்போம். இந்த மறுமை நாள் அடையாளங்கள் என்பது மறுமை நாள் நிகழ்வதற்கு முன்னால் சில அடையாளங்கள் ஏற்படும். இது மறுமை நாள் ஏற்பட போகின்றது என்பதற்கான ஒரு அறைகூவலாக அறிவித்தலாக இருக்கும். இந்த மறுமை நாள் அடையாளங்களை பொறுத்தவரையில் இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று மறுமை நாளின் சிறிய அடையாளங்கள், மறுமை நாளின் பெரிய அடையாளங்கள். இந்த சிறிய அடையாளங்களை பொறுத்தவரையிலே இது மறுமை நாள் ஏற்படுவதற்கு நீண்ட நாட்களுக்கு முன்னால், நீண்ட காலங்களுக்கு முன்னால் நிகழும். இந்த அடையாளங்களை 3 பிரிவாக நாம் பிரிக்கலாம். ஒன்று, அந்த அடையாளங்கள் உலகத்திலே ஏற்பட்டு முடிந்துவிட்டது, இன்னும் ஏற்படலாம். இரண்டாவதாக, சில அடையாளங்கள் வெளிப்பட்டு விட்டது, தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த அடையாளங்கள் வெளிப்பட்டு தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. மூன்றாவது, இன்னும் சில அடையாளங்கள் நிகழவில்லை, நிச்சயமாக அவைகள் நிகழும். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவிப்புக்கு ஏற்ப அந்த அடையாளங்கள்லாம் நிகழும் என்று நாம் இறை விசுவாசம் கொள்ள வேண்டும். இந்த சிறிய அடையாளங்களாக நாம் ஏராளமான உதாரணங்களை கூறலாம். ஹதீஸ்களிலே வரக்கூடிய ஆதாரங்கள் மறுமை நாள் ஏற்படுவதற்கு முன்னால் ஏற்படக்கூடிய அடையாளங்கள் தான். ஒன்று, அறிவு கைப்பற்றப்படும், அதாவது இல்மு என்பது உயர்த்தப்படும். ஃபித்னாக்கள், குழப்பங்கள் உலகத்திலே சர்வசாதாரணமாக பரவும். கொலையும், அதாவது பூமி அனர்த்தங்களும் அடிக்கடி ஏற்படும். கால ஓட்டம் மிகவும் குறுகியதாக இருக்கும். அதே போன்று நபித்துவத்தை வாதாடக்கூடிய தஜ்ஜால்கள் வெளிப்படுவார்கள், நபித்துவத்தை வாதாடக்கூடியவர்கள் வெளிப்படுவார்கள். அதே போன்று மறுமை நாளின் அடையாளங்களாக நபி அவர்கள் கூறியிருக்கக்கூடிய பாதணிகளற்ற, ஆடைகளற்ற, ஆடுகளை மேய்க்கக்கூடிய, வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய ஏழைகள் எல்லாம் கட்டிடங்களை மிகவும் உயரமாக கட்டுவார்கள். அதே போன்று முஸ்லீம்களுக்கு எதிராக சமுதாயங்கள் கிளர்ந்தலும், யூதர்களுக்கு எதிராக முஸ்லீம்கள் வெற்றி பெறுவார்கள். எந்த அளவுக்கென்றால் மரமும் கல்லும் நாளை ஒரு முஃமினை பார்த்து பேசும். ஒரு யூதன் மறைந்திருப்பான் என்றால் அவனை அந்த கல்லும் மரமும் அந்த முஸ்லிமுக்கு அறிவித்து கொடுக்கும். இவைகளெல்லாம் மறுமை நாளின் அடையாளங்களாக ஹதீஸ்களிலே நாம் காணலாம். அதே போன்று மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்ற போது, இன்ன மின் அஷ்ராத்திஸ் ஸாஅத்தி, நிச்சயமாக மறுமை நாள் அடையாளங்கள் உள்ளதுதான் யுர்ஃபஅல் இல்மு, அதாவது அறிவு உயர்த்தப்படும், அறிஞர்கள் மரணிப்பார்கள், மடமை என்பது அதிகரிக்கும், விபச்சாரம் அதிகரிக்கும், மது அருந்துவது அதிகரிக்கும், ஆண்கள் குறைந்து விடுவார்கள், பெண்கள் அதிகரிப்பார்கள். எந்த அளவுக்கென்றால் ஒரு ஆணுக்கு 50 பெண்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு பெண்கள் அதிகரிப்பார்கள் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த மறுமை நாள் என்பது நிகழத்தான் போகிறது. இந்த அடையாளங்கள் நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்க இருப்பவைகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே அந்த அடையாளங்களை பார்த்து படிப்பினை பெற்று நமது வாழ்வை நெறிப்படுத்தி வாழ்வதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.